விஜயை வளைக்கும் யுக்திகள், கருத்து கணிப்பு, உள்ளரசியல். பாஜக கூட்டணியில் தாவேகா இணையப் போவதாக செய்திகள் பரப்பப்பட்டு வந்த நிலையில் அப்போதெல்லாம் அமைதி காத்த தாவேகா தரப்பு என்டிஏ கூட்டணி மற்றும் ராமதாஸ், சசிகலா தரப்பினருடன் தாவேகா கூட்டணி சேரப்போவதாக சொல்லப்படுவதில் துளியும் உண்மையில்லை. யாருடனும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை. வாக்காளர்களை குழப்ப திமுக தரப்பில் இருந்தே இது மாதிரியான வதந்திகளை பரப்புகிறார்கள் என இப்போது மறுப்பு தெரிவித்திருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு விசாரணைக்காக விஜய் டெல்லிக்கு புறப்படுவதற்கு ஒரு நாள் முன்னதாக தாவேகா மாவட்ட செயலாளர்களுடன் பொதுச் செயலாளர் ஆனந்த் காணொலி வழியே அவசர ஆலோசனை நடத்தினார். அப்போது தேர்தல் கூட்டணி அமைத்து போட்டியிடலாமா என அவர் கருத்து கேட்டதாகவும், அதற்கு மாவட்ட செயலாளர்கள் கலவையான கருத்துக்களை சொன்னதாகவும், முடிவில் தலைவர் எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவோம் என உறுதி கொடுத்ததாகவும் சொல்லப்பட்டது. டெல்லிக்கு விஜய் விசாரணைக்கு போகவிருக்கும் சமயத்தில் திடீரென இப்படி தாவேகா மாவட்ட செயலாளர்களிடம் கருத்து கேட்ட விஷயம் குறித்து பரவலாக தகவல் வெளியாகின. விஜயை தங்கள் கூட்டணிக்கு இழுக்க காத்து கொண்டிருக்கும் பாஜக டெல்லி விசாரணையை வைத்து அவர் மீதான விசாரணையில் ஏதாவது அழுத்தம் கொடுக்க முயற்சிக்கலாம். அப்படி ஏதும் இல்லாமல் விசாரணையை எளிதாக சமாளிக்கும் ஒரு உத்தியாகவே கூட்டணி பேச்சுவார்த்தை ஸ்கிரீன் பிளேவை தாவேகா தரப்பில் அரங்கேற்றியுள்ளதாகவும் ஒரு செய்தி சொல்லப்பட்டது. அதற்கேற்ப டெல்லியில் 7 மணி நேர விசாரணையை முடித்துக் கொண்டு வழக்கத்துக்கு மாறான புன்னகையுடன் கையசைத்தபடியே வெளியே வந்தார் விஜய். இதனிடையே இன்னொரு விஷயமும் நடந்தது. மாவட்ட செயலாளர்களுடன் கருத்து கேட்டுவிட்டு விஜய் டெல்லிக்கு பயணமானது பலருக்கும் விஜய் பாஜக கூட்டணிக்கு போக போகிறார் என்ற சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்தியது. இந்த நிலையில்தான் அவசரமாக விஜய் விசாரணைக்கு ஆஜராவதற்கு ஒரு நாள் முன்னதாக ஒரு கருத்து கணிப்பும் வெளியானது. அதில் விஜய்க்கு அமோக ஆதரவு இருப்பதாகவும், அடுத்த முதல்வர் ரேஸில் அவர் முன்னிலையில் இருப்பதாகவும் சொல்லப்பட்டது. இந்த விஷயத்தை எல்லாம் சுட்டிக்காட்டும் தாவேகா மேல்மட்ட நிர்வாகிகள் சிலர் பாஜகவுடன் கூட்டணி பேசுகிறார் விஜய் என்ற செய்தியை திட்டமிட்டே பரப்புவது திமுக தரப்பிடம் ஊதியம் பெறும் யூடியூப் சேனல்கள் தான். இதன் மூலம் விஜய்க்கு ஆதரவாக இருக்கும் சிறுபான்மையினர் மற்றும் பட்டியலின மக்களை குழப்புவதுதான் இவர்களது வேலையே. தேர்தல் பணிகளில் சில மாவட்டங்களில் தாவேகாவினர் சரியான ஒருங்கிணைப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் என்று பரவலாக தகவல்கள் வந்ததால் அதை சரி செய்வது தொடர்பாக மாவட்ட செயலாளர்களுக்கு உரிய ஆலோசனைகளை வழங்குவதற்காகவே காணொலி கூட்டத்தை நடத்தினார் ஆனந்த். இந்த கூட்டத்தில் சில மாவட்ட செயலாளர்கள் கூட்டணி தொடர்பாகவும் தங்களது சந்தேகங்களையும் கருத்துக்களையும் தெரிவித்தார்கள். இதையெல்லாம் தலைவரின் கவனத்துக்கு கொண்டு செல்வதாக சொல்லி கூட்டத்தை முடித்தார் ஆனந்த். இதுதான் நடந்தது. ஆனால் கூட்டணி குறித்து கருத்து கேட்பதற்காகவே இந்த கூட்டத்தை அவர் கூட்டியதாக திட்டமிட்டு செய்திகளை பரப்பிவிட்டார்கள். உண்மையில் விஜய்க்கு அதிமுக அணியுடன் கூட்டணி சேர இஷ்டமில்லை. செல்வாக்கு சரிந்து வரும் பழனிசாமியுடன் கூட்டணி வைத்து அதிமுகவுக்கு ஏன் நாம் உயிருண்டாக்க வேண்டும் என அவர் நினைக்கிறார். அதே சமயம் இந்த தேர்தலில் தனது பலம் என்னவென்பதை நிரூபித்து காட்டி அதன் மூலம் அடுத்த தேர்தல் களத்தை முழுமையாக வென்றெடுப்பதே விஜயின் தொலைநோக்கு திட்டம். 2031 தேர்தல் சமயத்தில் இப்போது களத்தில் வாள் சுற்றி கொண்டிருக்கும் பல பேர் காணாமல் போயிருப்பார்கள். அப்போது விஜயும் உதயநிதியும் தான் களத்தில் இருப்பார்கள். அது இல்லாமல் இப்போது பழனிசாமியுடன் கூட்டணி வைத்து அவர்களை அரியணை ஏற்றிவிட்டு அடுத்த தேர்தலில் அவரை எதிர்த்து அரசியல் செய்ய அவர் விரும்பவில்லை. விஜயின் இந்த சிந்தனை எல்லாம் தெரியாமல் அவர் டெல்லிக்கு போகிறார் என்றதுமே இவருக்கு அமோக ஆதரவு இருக்கிறது என்ற தொனியில் அவசரமாக ஒரு கருத்து கணிப்பை வெளியிட வைக்கிறார்கள். இதன் நோக்கம் என்னவென்றால், டெல்லி செல்லும் விஜய் எக்காரணம் கொண்டும் பாஜக கூட்டணிக்கு அச்சாரம் போட்டுவிடக் கூடாது. அதற்கு முன்னதாக இப்படி ஒரு கருத்து கணிப்பு வெளியானால் நமக்கே இத்தனை செல்வாக்கு இருக்கையில் நாம் ஏன் பாஜக கூட்டணிக்கு போக வேண்டும் என விஜய் யோசிப்பார். அதே போல இந்த கருத்து கணிப்பை வெளியிட பாஜக தரப்பிலும் சிலர் உந்து சக்தியாக இருந்திருக்கலாம் என
சந்தேகிக்கிறோம். காரணம், பழனிசாமி பாஜக கூட்டணியை ஆரம்பத்தில் இருந்தே எதிர்த்து வரும் பாஜக தலைவர்கள் சிலர் என்டிஏ அணி வென்றுவிடக் கூடாது என்பதை தங்களின் பிளான் பி ஆக வைத்திருக்கிறார்கள். அதனால் விஜய் பாஜக அணிக்கு வந்துவிட்டால் என்டிஏ அமோக வெற்றி பெற்றுவிடும் என உள்ளுக்குள் அவர்களுக்கு பதற்றம். ஆனால் விஜய் தனித்து நின்றாலே வெற்றி பெறுவார், அவர் என்டிஏ அணிக்கு போவது தற்கொலைக்கு சமம் என்று வெளியான கருத்து கணிப்பின் பின்னணியில் அவர்களும் இருக்கலாம் என சந்தேகிக்கிறோம் என்று முடித்தார்கள் தாவேக மேல்மட்ட நிர்வாகிகள். அடுத்த ஒரு மாத காலத்துக்கு கதாநாயகன் விஜயை வைத்து இன்னும் என்னென்ன கதை வசனங்களை கட்டிவிட காத்திருக்கிறார்களோ தெரியவில்லை.